நல்ல வேலை அத்தை. உங்க கார் இருந்ததுனால நான் அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தா கூட கண்டிப்பா அவரோட உயிர் போயிருந்திருக்குமா. ரொம்ப நன்றி அத்தை. இந்தாங்க உங்க கார் சாவி. ஏண்டி, நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம என் காரை எடுத்துட்டு போயிட்டல, உனக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும். ஐயோ அத்தை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் நான் அப்படி செஞ்சேன். மத்தபடி உங்க பேச்சு கேட்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்ல. நீங்க வேணும்னா உங்க காரை போய் செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி எடுத்துட்டு போனேனோ அப்படியே தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்னடி கிண்டல் பண்றியா? என்ன காரு கலையிற அல்போன நினைச்சிட்டியா? சத்யவதி, அம்மா, நீ உள்ள போய் பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வா. பெட்ரோல் கேனா? அது எதுக்குமா? சொல்றத செய். ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் கேட்காத போ. ஐயோ அத்தை, நான் உங்க காரை எதுக்கு எடுத்துட்டு போனேன்? ஊரை சுத்தவா எடுத்துட்டு போனேன்? ஒரு உயிரை காப்பாத்த தானே எடுத்துட்டு போனேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ தொட்ட காரு இனி எனக்கு வேண்டாம். அப்படின்னா? அப்படின்னாவா? இப்போ புரியும் பாரு. வேண்டாமா பைரவி, சொல்றத கேளு பைரவி. இத பாருங்க, நீங்க யாரும் வரக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு. அம்மா, அத்தை. அண்ணி, என்ன நீ பண்றீங்க? வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ். அத்தை 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 வேண்டாம் அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை சொல்றத கேளுங்க அத்தை. வெற்றி என்ன? அம்மா அண்ணி வேண்டாம் அண்ணி, சொன்ன கேளுங்க அண்ணி. அண்ணி அத்தை வேண்டாம் அத்தை. உன்னை விடுன்னு சொன்னேன். விடு. சொல்றத கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை. விடுங்க. அம்மா வேண்டாம்மா. அண்ணி, அத்தை சொன்னா கொஞ்சம் கேளுங்க அத்தை. அண்ணி, அத்தை சொன்ன கேளுங்க அண்ணி. போங்கடி. அண்ணி, அத்தை அத்தை வேண்டாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. நீ எடுத்துட்டு போன காரு எனக்கு வேண்டாம். ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எடுத்துட்டு போனது ஒரு குத்தமா? ஆமாடி, குத்தந்தான். அவ பார்த்தாலும் தீட்டு, அவ தொட்டாலும் தீட்டு. அவ எது பண்ணாலும் தீட்டுதான். அண்ணி, உங்க பொண்ணு எப்படி அண்ணி உங்களுக்கு தீட்டாவா? பைரவி, பைரவி வேண்டாம். பைரவி சொல்றத கேளு. அம்மா,
வேண்டாம்மா. என்னடி இது? ஏ துளசி, நல்லா பாத்துக்கோ. நீ தொட்ட கார் கூட இங்க இருக்க கூடாதுன்னு எரிக்கிறனா அப்ப புரிஞ்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அவ்வளவு கேவலமானவ. யாரு? நானா கேவலமானவ? நீங்க தான் கேவலமானவங்க. உலகத்திலேயே உங்கள மாதிரி ஒரு ஈன பொறுப்ப நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் நம்ம அத்தை தானே அப்படின்னு உங்க மேல ஒரு பாசம் இருந்துச்சு. இன்னியோட எல்லாமே போச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு மனுஷ பிறவியா இருக்கிறதுக்கு கூட லாய்க்கே இல்லை. ஒரு உயிரை காப்பாத்த தானே நான் கார் எடுத்துட்டு போனேன். அது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு பண்ண உதவியையும் கலங்கப்படுத்திட்டீங்கல்ல. யாருக்குடி உன்னோட உதவி வேணும்? நான் வந்து உன்கிட்ட உதவி பண்ண சொல்லி கேட்டனா? அவன் யாரு என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அவன் உயிரை காப்பாத்த ஏன் கார் தான் கிடைச்சதா? எனக்கு ஒன்ன தவிர வேற யார் எடுத்துட்டு போயிருந்தாலும் நான் சும்மா தான் இருந்திருப்பேன். அப்போ பிரச்சனை கார் இல்ல, நான் தான் இல்ல? நான் உங்க காரை எடுத்துட்டு போனதுதான் குத்தமா? ஆமாண்டி, நீ எது பண்ணாலும் குத்தம்தான், தப்புதான். அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. இதை விட எவ்வளவோ கேவலமா பேசிட்டேன். ஆனா உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட புத்தியே வர மாட்டேங்குது. இன்னும் உங்களை எவ்வளவுதான் கேவலப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனிமே என் முகத்திலேயே முழிக்காம இங்க இருந்து போங்க. கேட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. நீ எல்லாம் பேசுற பாத்தியா? எல்லாம் எங்க நேரம்டி. ஏய் துளசி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதுக்கு மேலேயும் நாம இங்க இருக்க வேண்டாம். நீ வா. இருமா, இப்ப எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க பேசுறீங்க, நாங்க அமைதியா வாங்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லா தடவையும் நாங்க இப்படியே இருக்க மாட்டோம். இன்னைக்கு இல்லாம இன்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க பேசின மொத்த வார்த்தையும் அந்த வார்த்தையோட வலியும் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். துளசி, துளசி, உங்க அத்தைய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க கிட்டயே எதுக்குமா வம்புக்கு போற? ஆமா, நான் தான் அவங்க கிட்ட வம்புக்கு போனேன் பாரு.
அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது. அவரோட உயிரை காப்பாத்த நான் உங்களோட கார் எடுத்துட்டு போனேன். அது தப்பா? தப்பு இல்லடி. இந்த விஷயத்த ஒன்ன தவிர வேற யார் பண்ணி இருந்தாலும் அண்ணி பாராட்டி தான் இருப்பாங்க. இல்லம்மா, நான் தொட்ட காரை தீட்டுன்னு சொல்லி காரை எரிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்ன ஜென்மம்? அப்படி என்ன பெருசா இவங்க சாதிச்சு கிழிச்சிட்டாங்க? எதுக்கு அவங்களுக்கு இவ்ளோ திமிரு அகங்காரமோ? துளசி, அவங்க ஒன்ன விட வயசுல பெரியவங்க. அவங்கள இப்படி மரியாதை இல்லாத மாதிரி எல்லாம் பேசாத. அவங்க உனக்கு அம்மா மாதிரி. யாரு அவங்க? எனக்கு அம்மா மாதிரியா? அந்த வார்த்தைய சும்மா விளையாட்டுக்கு கூட சொல்லாத. தாய்க்கே லாய்க்கு இல்லாத பேய். பொம்பளையா அது? பஜாரி. ஐயோ துளசி, அப்படியெல்லாம் திட்டாத. ஏதோ கோவத்துல அண்ணி அப்படி பண்ணிட்டாங்க, தப்புதான். அதுக்குன்னு அவங்கள மாதிரி நீயும் தரம் தாழ்ந்து பேசலாமா? சொல்லு. தப்பான அவங்கள கூட தப்பா பேச விட மாட்டேங்கிற பாரு. இதுதான் ஒரு தாய்க்கான அடையாளம். எனக்கெல்லாம் வாயில நல்லா வருது. உன் மனசு சங்கடப்படுமே தான் நான் பாக்குறேன். துளசி, உன்னை சின்ன வயசுல இருந்தே அன்னிக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த கோபத்துல நீ எது பண்ணாலும் அத தப்புன்னு தான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள உன் மேல தேவையில்லாம ஒரு வெறுப்ப வளர்த்துக்கிட்டாங்க. அதான் நீ எது செஞ்சாலும் எரிஞ்சு விடறாங்க. அதுக்குன்னு நீ தொட்ட கார தீட்டுன்னு சொன்னத என்னாலேயே ஏத்துக்க முடியல. என்னத்த செய்யறது? அவங்க கேரக்டர் அப்படி. கேரக்டர் அத நான் மாத்தி காட்டுறேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போகுது நானும் பாக்குறேன். ஒரு நாள் நீதான் என் வீட்டு மகாராணி, என் குலதெய்வம், என் செல்லோன்னு சொல்லுவாங்க. நீயே பாரு. யாரு அவங்களா? அவங்க என்ன திட்டாம இருந்தாலே போதாது? எல்லாம் நடக்கும் துளசி. அவங்களுக்கு நீ யாருங்கிற உண்மை தெரியும் போது கண்டிப்பா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறல. இது வரைக்கும் நான் மாமாவுக்காக தான் பார்த்தேன். ஆனா இனி நான் யாருக்கும் பாவம் பார்க்க போறதே இல்ல. அந்த பைரவிக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கல நான் துளசி இல்ல. அவளை வச்சுக்கிறேன். அம்மா, 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 என்னாச்சும்மா? யாரம்மா நம்ம கார் இப்படி பண்ணுது? வெளியாளு யாரும் இல்ல தம்பி, அம்மாதான். அம்மாவா? அம்மா, எதுக்குமா? அம்மா சொல்லுங்கம்மா, நீங்களா பண்ணீங்க? எதுக்குமா? எதுக்கு? எல்லாம் அந்த துளசியால வந்த வேண. அவ செஞ்ச காரியத்தால அத்தை கோவமாகி காரையே கொளுத்திட்டாங்க. துளசியா? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணலன்னு கேளுங்க. அவ பண்ண காரியம் இருக்கே. அத்தை, உங்க கார் சாவியை கொடுங்க. அதுக்கு எதுக்கு காரு? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஏய் ஏய், நீ எங்கடி போற? ஏய் ஏய், எவ்ளோ திமிரு இருந்தா நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் கார் சாவி எடுப்ப? விடுங்க. ஏய்
நீங்களாமா அந்த கார் கொளுத்துனீங்க? அந்த துளசி எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா. இத போய் சாதாரணமா கேக்குறீங்க? காரை தொட்டதுக்கே அத்தைக்கு பிடிக்கல, பாத்துக்கோங்க. வாய மூடு. வந்துட்டா பெருசா விளக்கம் கொடுக்கறதுக்கு. டேய், அவகிட்ட எதுக்குடா எரிஞ்சு விழற? அவ உண்மையை தானே சொல்றா. அம்மா, உனக்கு என்ன ஆச்சுமா? இவங்க பேச்செல்லாம் கேட்டு கேட்டு வர வர உங்க கண்ட்ரோலே நீங்க இல்ல. இப்ப இங்க என்ன நடந்து போச்சுன்னு இப்படி காரை எரிச்சிருக்கீங்க? டேய், சும்மா காரணம் தெரியாம வளரிட்டு இருக்காத. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம காரை எடுத்துட்டு போயிருப்பா. அம்மா, அவ காரை எடுக்கலைனா ஒரு உயிர் போயிருக்குமா. அவ நல்லது தானே பண்ணிருக்கா. அதுக்காக நீங்க அவளை பாராட்டலன்னு கூட பரவாயில்ல. அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அவ என் வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா. அவ தொட்ட பொருள் கூட அசிங்கமாயிடுச்சுன்னு நினைக்கிறவனா. புரியுதா? எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அவ தொட்டது எனக்கு தேவையில்லை. அதான் கொளுத்துன. ஏமா? ஏன் துளசி ஏமா இப்படி வெறுத்து ஒதுக்குற? அவ நம்ம சொந்தம்மா. எதுக்காக அவ மேல இப்படி ஒரு பகை உணர்ச்சியை நீங்க வளர்த்துக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீயும் உங்க அப்பாவும் தாண்டா. அவ தொட்ட காரிய எரிச்சவனா. நாளைக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்துச்சுன்னா பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கும் நான் எந்த எல்லைக்கும் போவேன். அவளை கூட எரிக்க நான் தயங்க மாட்டேன். கடவுளே, எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. பைரவி, ஐயோ, ஐயா வேற கோமா வராரு. இன்னைக்கு ரணகலம் தான் போல இருக்கு. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு காரை போட்டு எரிச்ச? நான் தான் காரை எரிச்சேன்னு போன் போட்டு உங்ககிட்ட சொன்னவங்க ஏன் காரை எரிச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? துளசி மேல இருக்கிற கோவத்துக்கு காரை போட்டு எரிப்பியா நீ? நீ பண்ண காரியத்தினால துளசியோட மனசு எவ்வளவு வருத்தப்படும் நீ யோசனை பண்ணி பாத்தியா? அந்த காரை எரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன வன்மம் உனக்கு? அந்த காரோட வருத்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்ப உங்களுக்கு கார் போனதுதான் பிரச்சனையா? நாளைக்கு விடியறதுக்குள்ள நம்ம வீட்டு வாசல்ல அதே மாதிரி கார் புதுசா நிக்கும், போதுமா? ஒரு பொருளை அழிக்கிறது ஈஸி, ஆனா ஒரு பொருளை உருவாக்குறது தான் கஷ்டம். அதே மாதிரி தான் உறவும். உடைக்கிறது ஈஸி, ஆனா திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒட்டவே வேண்டான்னு தான் சொல்றேன். அந்த உறவு மண்ணாங்கட்டி எல்லாம் வேண்டாம், அருந்து போகட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த துளசி குடும்பம் தான் திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்க பாக்குறாங்க. அப்போ ஒட்ட நறுக்கிறது தவிர வேற வழியே இல்ல. அதான் எரிச்சேன். இவ்ளோ பண்ணியும் அந்த துளசி அடங்க மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கிட்டே தான் வந்து நிப்பா. இனி அவ வரட்டும். அடுத்த தடவை கார் இல்ல, அவளையே எரிக்கிறேன்.